கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். தானியேல் 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். பாருங்கள், ஆமென். ஒரு சவுல் ராஜாவை நாம் எடுத்து பார்ப்போமானால், ஆண்டவர் இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவர் சவுல் என்ற ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அதற்காக ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை சவுல் என்ற ஒரு ராஜாவுக்குள்ளே கர்த்தர் வைத்தார். பாருங்கள், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருந்த சவுல் ஆண்டவர் கொடுத்த மேன்மையை காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் அந்த ராஜஸ்தானத்திலிருந்து அவர் நிராகரிக்கப்பட்டார். சோதரன், அதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவர். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நல்ல ஸ்தானங்களை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற மேன்மைகளை நாம் இழந்து போகாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டியது கட்டாயம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய தவறும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த மேன்மைகளையும் எடுத்து போட வல்லமை உள்ளவர். ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த டிவோஷன் வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகாதபடி ஞானமாய் ஆண்டவருடைய அன்பிலே நிலைநிற்போம். நிச்சயமாக அவர் அவருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் மேன்மையானவைகளை ஆண்டவர் செய்து அவர்களை மகிழ்ச்சியாக்க வல்லமை உள்ளவர். கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒரு சவுல் ராஜா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் இழந்து போனது போல நாங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடி விசுவாசத்துல நாங்கள் வேரூன்றி நிலைநிற்க கிருபை தாரும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் எங்களை விட்டு விலகாதிருக்க பண்ணுங்கப்பா. எஸ்ஸப்பா, ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, ஆசீர்வாதமாகவே கர்த்தர் தம்முடைய மக்களை நடத்துங்க. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாகவே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.